1/4/2003 பின்பாக ஓய்வூதியம் நம்முடைய முதலமைச்சர் நான் ஆட்சிக்கு வந்தா தர்றேங்க கொடுக்கலங்க. இப்ப இமாச்சல பிரதேசத்தில் அறிவிச்சிட்டான், பஞ்சாப்ல சொல்லிட்டான். இப்படி மாநிலங்கள்லாம் 1/4/2003 பின்னாடி படிக்க சேர்றவர்களுக்கு நாங்க பென்ஷன் கொடுத்துடுறோம், பழைய பென்ஷன் கொடுத்துடுறோம். இவரு வாக்குறுதி கொடுத்து இப்ப என்ன தெரியுங்களா கஷ்டம், தோழர்கள் தெரிந்து கொள்ளுங்க. 1/4/2003 பின்னாடி படிக்க சேர்ந்து இருப்பீங்க. நீங்க தமிழ்நாட்டில் 1/4/2003 பின்பாக பணிக்கு சேர்ந்தவனுடைய பணம் 10% பிடிச்ச பணம், நிர்வாகம் போட்ட 10% பணம் மத்திய பென்ஷன் ஆணையத்துக்கு போகல. யார் கையில இருக்கு? நிர்வாகத்தின் கையில இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? செத்தானா பென்ஷன் இருக்காது, அந்த குடும்பத்துக்கு பென்ஷன் இருக்காது. என்ன உத்தரவு? அப்படி 1/4/2003 பின்னாடி ரிட்டையர் ஆகி செத்தவனுக்கு அவன் 10% நிர்வாகம் போட்ட பணம், அவன் கட்டின பணத்தை 7.1% வட்டியோட திருப்பி கொடுத்தா போதும். பென்ஷன் பணமே போகல, இவைய கையில வச்சு செலவழிக்கிறான். இது மாநில அரசாங்கம் பணமும் மாநில அரசாங்கத்தான் இருக்கு, மத்திய போகல, மத்திய தொகுப்பு கொண்டு போகல. மாநில அரசாங்கம்னா 66,000 கோடி ரூபாய LICல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய நம்முடைய தமிழக முதலமைச்சர் 1/4/2003 பின்பாக பணிக்கு சேர்ந்தவருடைய விஷயத்துல ஒரு மோசமான நிலைமையை அரசு எடுப்பது ஒரு நியாயமற்றதாகத்தான் நாங்க கருத வேண்டியது. பாருங்க, ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சாங்க. 1/4/2003 பின்னாடி வேலைக்கு சேர்ந்தாலும் ரிட்டையர் ஆகலாம். ரிட்டையர் ஆக என்ன அர்த்தம்? ரிட்டையர் ஆனா வேலையும் போயிடும், ரிட்டையர் ஆகிட்டா அவ்வளவுதான், வேலை கிடைக்காது, பணமும் கிடைக்காது. அப்புறம் எப்படி வாழ்வான்? 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து ரிட்டையர்ட் ஆனவன் எந்த பண பலனும் கிடைக்காதுன்னா எப்படி வாழ்க்கையை நடத்துவான்? இதெல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தோழர்களே.